ஹே கைஸ், நான் தான் வச்சுக்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பற்றி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ வந்து டெலீட் பண்ணுவோம், இல்லை ரீல்ஸோ இல்லை போஸ்ட்டோ இல்லை ஒரு கண்டென்ட் வீடியோவோ நம்ம அதை டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் பர்டிகுலராக அந்த ஒரு வீடியோ மட்டும் கிளிக் பண்ணி நம்ம டெலீட் பண்ணுவோம். ஓகேவா? பட் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரே டைம்லேயே ஒரு 5 வீடியோ இல்லை ஒரு 10 வீடியோ ஒரு 20 வீடியோ ஒரு 30 வீடியோ அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணி மொத்தமாக எப்படி டெலீட் பண்ணுறது, ஓகேவா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் அதை நான் எப்படி டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், சரிங்களா? பட் நம்ம இப்போ எதுக்காக அதை நம்ம டெலீட் பண்ணுவோம் மோஸ்ட்லாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீயூசர் கண்டென்ட் இந்த அன்ஒரிஜினல் கண்டென்ட்லாம் சொல்லி ஒரு சில பேருக்குலாம் வந்துடுது இல்லை. பட் நீங்கள் வந்து செக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பர்டிகுலர் வீடியோ தெரியுது அப்படின்னா நீங்கள் போயிட்டு அதை ஒன்று ஒன்றா கொடுத்து டெலீட் பண்ணாமல் இல்லை ஒரு 10 வீடியோ இருக்காது மொத்தமே செலக்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வீடியோவை டெலீட் பண்ணி நம்ம அதை கொடுக்குறத ஒரு 10 வீடியோ 20 வீடியோ அதில் செலக்ட் பண்ணி எப்படி மொத்தமாக நம்ம டெலீட் பண்ணுறது, ஓகேவா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மொபைல் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணி சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் வந்து முதல்ல அப்டேட் பண்ணிடுங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் எந்த இதில் போய் டெலீட் பண்ண போறீங்களா, ஒன்று ப்ரொஃபைலா இல்லை பேஜா, அதை முதல்ல லாகில் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணுங்க. லாகில் இருக்கா செக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ப்ரொஃபைலில் தான் இது பண்ணுறேன். ஓகேவா? என்னோட ப்ரொஃபைலில் இருக்கிற ரீல்ஸ் நான் ரீல்ஸில் கிளிக் பண்ணுறேன். எவ்வளோ ரீல்ஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த ரீல்ஸ் வீடியோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று டெலீட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ எனக்கு மொத்தத்தையும் நான் டெலீட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இப்போ அந்த ஒரு வீடியோ கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும் உங்களுக்கு. அதில் அந்த இருக்க 3 புள்ளியை கிளிக் பண்ணி அதில் டெலீட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஒரு வீடியோ மட்டும் டெலீட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் அந்த புள்ளியை கிளிக் பண்ணி இது பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் அந்த ஒரு வீடியோ மட்டும் டெலீட் ஆச்சு. பட் மற்ற வீடியோ எதுவும் டெலீட் ஆகாது. இதில் வேற எதுவும் ஆப்ஷனும் கிடையாது. ஓகேவா? இப்போ எனக்கு இது மொத்தமாக டெலீட் பண்ணணும், அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். சரிங்களா? ஜஸ்ட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க. அதே ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 புள்ளி இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் போஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அந்த மேனேஜ் போஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இது வரைக்கும் அந்த பேஜ்லயோ இல்லை ப்ரொஃபைலையோ நீங்க எவ்வளோ வீடியோஸ் எவ்வளோ போஸ்ட் போட்டீங்களோ அது மொத்தமாக காமிக்கும். இப்போ பாருங்க எனக்கு காமிக்குங்களா? அது என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் அதில் வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் ஆகுதா? இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த வீடியோஸ்லாம் வேணுமோ அந்த வீடியோலாம் எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? டிக் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலராக ஒரு 4-5 வீடியோ நான் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு டெலீட் பண்ண பாருங்க. கீழே பாருங்க உங்களுக்கு காமிக்க பாருங்க. கீழே வந்து ஒரு டெலீட் சிம்பிள் மட்டும் தான் எனேபிள் இருக்கு. ஓகேவா? அந்த டெலீட் சிம்பிள் மட்டும் தான் ப்ளூ கலர்ல நமக்கு ஹைட் பண்ற மாதிரி காமிக்குது. ஜஸ்ட் அதில் மட்டும் கிளிக் பண்ணிட்டு அந்த டெலீட் அப்படின்னு கொடுத்தாலும் இல்லை மேலே கொடுத்தாலுமே டெலீட் ஏ போஸ்ட் இருக்கும். அந்த டெலீட் ஏ போஸ்ட் அப்படின்றத கொடுத்தா அப்படின்னா உங்களுக்கு அந்த நீங்க செலக்ட் பண்ணீங்களா அந்த போஸ்ட் மட்டும் உங்களுக்கு டெலீட் ஆகும். ஓகேவா? பட் உங்களுக்கு எந்தெந்த போஸ்ட் தேவையோ அதை மட்டும் பர்டிகுலர் டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மொத்தமாக வேணும் அப்படின்னா நீங்க டெலீட் பண்ணலாம். மொத்தமாக எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகும். ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு லெவல் இருக்கும். ஒரு 20 போஸ்ட் இல்ல 15 போஸ்ட் அதுக்கு மேல டெலீட் ஆகிற மாதிரி இருக்கு. நீங்க என்ன பண்ணா அதை கரெக்டா கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட்டை வந்து டெலீட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ செலக்ட் பண்ணிட்டு அந்த உங்களுக்கு ஹைட் பண்ற இதுலயே கீழே பார்த்தீங்கன்னா சென்டர்ல அந்த டெலீட் ஆப்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு ப்ளூ கலர்ல காமிக்கும். அப்படின்னா அது மட்டும் தான் உங்களுக்கு எனேபிள்ல இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடுல மேல நெக்ஸ்ட் ஒன்று இருக்குல்ல, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அந்த டெலீட் ஆப்ஷன் வரும். ஓகேவா? ஜஸ்ட் எத்தனை பிக்சரோ நான் இப்போ ஒரு 20 பிக்சர் கூட நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடுறேன். என்னென்ன கண்டென்ட்ன்றதை நான் மோஸ்ட் ஆஃப் எல்லா வீடியோவுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் இப்போ 21 வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் மொத்தமாக டெலீட் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை எனக்கு இன்னும் வேணும் எல்லாத்தையுமே அப்படின்னா நான் ஜஸ்ட் கொடுத்துருவேன். இப்போ வீடியோஸ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா கீழே டெலீட் போஸ்ட் இருக்கும். அதை கொடுத்து டெலீட் போஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு அந்த 23 போஸ்ட்டுமே அட்டன் டைம்ல டெலீட் ஆகிடும். ஓகேவா? செக் பண்ணி பார்க்கும். இப்போ டெலீட் பண்ணியிருக்கானு மொத்தமும் டெலீட் ஆக தான் நான் பார்த்துலாம். ஓகேவா? பட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணினா 100% டெலீட் ஆகும். ஓகேவா? நீங்கள் ஒரு சில பேத்துக்கு வந்து எனக்கு மொத்தமாக டெலீட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒரு 5 போஸ்ட்டு ஒரு 20 போஸ்ட்டு இல்லை 10 போஸ்ட் அந்த மாதிரி கொடுத்து டெலீட் பண்ணுங்க. ஓகேவா? அது ஒரு சில பேஜில் வந்து அந்த மாதிரி தான் ஆகுது. என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் போஸ்ட்டும் கிளிக் பண்ணியிருப்பீங்க, வீடியோவும் கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு வீடியோஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுங்க. அடுத்து போஸ்ட்டை ஃபுல்லாக டெலீட் பண்ணி டெலீட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நான் வீடியோஸ் ஃபுல்லாக டெலீட் பண்ணிட்டேன். இன்னொரு வீடியோ இருக்குது அதையும் கிளிக் பண்ணிவிட்டு பட் நான் வீடியோஸு போஸ்ட்டு அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுறேன். நீங்கள் லிங்க்ஸ் முதல் கொண்டு எல்லாமே நீங்கள் A to Z ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் என்னென்னலாம் போஸ்ட் பண்ணீங்களோ, ஓகேவா? நீங்கள் ஒரு ஃபோட்டோஸாக இருக்கட்டும் சரி, இல்லை ஒரு லிங்க் ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது நீங்கள் டைப் பண்ணி டெக்ஸ்ட்டில் ஏன்னா போஸ்ட் போட்டிருந்தாலும் சரி, இல்லை ஒரு வீடியோஸை போஸ்ட் போட்டிருந்தாலும் சரி, அதை மொத்தத்தையுமே இந்த மேனேஜ் போஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஷோ ஆகும். அந்த ஷோ ஆகி எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ அதை பர்டிகுலர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு நெக்ஸ்ட் கொடுத்தாலோ இல்லை கீழே இருக்க அந்த டெலீட் சிம்பிளை கிளிக் பண்ணாலோ உங்களுக்கு வந்து அதை கொடுத்த வந்து டெலீட் ஆப்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை கொடுத்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பர்மனெண்ட்டாக இப்போ நான் ஜஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு டெலீட் ஆகுதான்னு பார்க்குமா? பண்ணிப்பாங்க பாருங்க. இந்த மாதிரி தான் எரர் வரும். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல இந்த மாதிரி ஃபெயில்டு த டெலீட் த செலக்ட் போஸ்ட்னு சொல்லி வரும். இந்த மாதிரி எரர் வந்தா என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க அதிகமாக போஸ்ட் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதில் ஒரு 4-5 போஸ்ட்டை வந்து கம்மி பண்ணிக்கங்க. ஓகேவா? பட் நீங்க பர்டிகுலரா ஒரு 4-5 போஸ்ட்டை வந்து கம்மி பண்ணிட்டு திரும்ப டெலீட் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம ப்ரொஃபைலில் வந்து ஜஸ்ட் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணினோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் வரும். இப்போ நான் ஒரு போஸ்ட் மட்டும் இல்லை
பிக்சர்ஸ் மட்டும் டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் ஒரு பர்டிகுலராக 10 இல்லை ஒரு 5 மட்டும் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுங்க ஓகேவா. பட் எனக்கு ஒரு போஸ்டர் கிளிக் பண்ணாலே எனக்கு டெலிட் ஆக மாட்டேது பார்த்துக்குங்க ஓகேவா. இப்போ நான் அந்த ஒரு போஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணாலே எனக்கு ஃபெயில்டு த செலக்ட் போஸ்ட் இன் பிளேஸ் ட்ரைன்னு வருது. அப்படி என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு பேஜே ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஓகேவா. ஃபேஸ்புக் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு மேனேஜ் போஸ்ட்டில் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிட் ஆகும் ஓகேவா. பட் நான் அதை மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். ஏன்னா அது ஒரு லெவல்குள்ளே தான் வந்து இது பண்ண முடியுது. அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணிட்டு திரும்பி ரீல்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ ரீல்ஸில் போயிட்டு என்னோட ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணி பார்த்தோன்னே ஒரே ஒரு ரீல்ஸ் இருக்குது. அந்த ஒரு ரீல்ஸையும் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு செக் பண்ணுறேன். இப்போ இது வரைக்கும் போட்டிருந்த மொத்த போஸ்ட்டுமே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாமே டெலிட் பண்ணிட்டேன் ஓகேவா. இப்போ எனக்கு எல்லாமே டோட்டலாக வாஷ் வச்சா இந்த மாதிரி தான் நம்ம டெலிட் பண்ணுறது ஓகேவா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு போஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணலாம். பட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? பை.